மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜரா இல்லைன்னா எம்ஜிஆராங்கிற விவாதம் அப்பப்போ இந்த சமூகத்துல வந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கு விடை சொல்லணும்னு நினைக்கிறேன் இதன் மூலமா. பிரிட்டிஷ் ஆட்சியில பஞ்சமர்களுக்கு இலவச கல்வி வேணும், ஸ்காலர்ஷிப் வேணும், உணவு வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சவர் பண்டிதர் அயோத்திதாசர். அதற்கான முழுமையான வீடியோவை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க. அந்த கோரிக்கைகளை கர்னல் ஆல்காடு துரையின் மூலமா சாத்தியப்படுத்தினார். அதுவே பின்னால என்ன ஆகுதுன்னா, இந்தியர்களே தங்களை ஆட்சி செய்துக்கலாம்னு சட்டம் வந்ததால நீதி கட்சி அதிகாரத்துக்கு வருது. இந்தியர்களே தங்களை ஆட்சி செய்துக்கலாம்னு சட்டம் வந்ததால நீதி கட்சி அதிகாரத்துக்கு வந்தது. அதாவது பார்ப்பனர் அல்லாத மக்கள் அதிகாரத்துக்கு வந்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க கேட்காமலே இவங்க தானா முன் வந்து நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாங்கன்னு நம்ம தலைவர்கள்லாம் நினைச்சாங்க. ஆனா பார்ப்பனர் அல்லாத இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களை இப்ப இருக்கிற நிலையிலேயே அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி இவங்க நடந்துக்கிறது வந்து தேசிய அவமானமா அப்படின்னு எல்சி குருசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. யார? நீதி கட்சியை பார்த்து. அவர் சொன்னது நீதி கட்சிக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த கால திராவிட கட்சிகளுக்கும் பொருந்தும். அதிகாரத்தை தன் கையில வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி அவசியம், ஆனா அவங்க கூடவே வறுமையும் முதன்மையா இருக்கு. அதனால அவங்களுக்கு கல்வி மேல நாட்டம் இல்லாம இருக்கிறான், ஸ்கூலுக்கு வர மாட்டான், படிக்க மாட்டான். அதனால அரசு சார்புல பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது கொடுக்கணும்னு ஐயா எல்சி குருசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. மார்ச் 2 1923 மதராஸ் மாகாண சட்டமன்றத்துல குரல் கொடுத்திருக்கிறாரு. அந்த திட்டம் தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆக சத்துணவு திட்டத்துக்கோ ஆரம்ப விதை போட்டவரு எல்சி குருசாமி தான். காமராஜரும் எம்ஜிஆரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை, இந்த சத்துணவு திட்டத்தை செம்மைப்படுத்துற அதை நடைமுறைப்படுத்தினாங்களே ஒழிய என்னமோ இவங்களோட சுய அறிவுல உதிச்ச திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தலைவர்கள் கொண்டு வந்தது இவங்க நடைமுறைப்படுத்தி பேரு வாங்கினாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களான்னு தெரியல, அதையும் சொல்றேன் கேளுங்க. நீதி கட்சி ஆட்சியில நம்முடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் தைரியமா கேள்வி எழுப்பி நம்முடைய நலனுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் ஐயா எல்சி குருசாமி. ஆனா இன்னைக்கு நம்முடைய பணத்தை திருப்பி அனுப்புறாங்க, வேங்கை வயல்ல அநீதி நடந்திருக்கு, ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து அரங்கேறுது, தமிழ்நாடு முழுக்க தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்குது. ஆனா கூட்டணியில இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் தலித் அமைப்புகள் அமைதியா இருக்கிறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க, கண்டுக்க மாட்டேன்றாங்க, ஆட்சியாளருக்கு எதிராக குரல் கூட கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அந்த கால தலைவர்களுக்கும் இந்த கால தலைவர்களுக்கும் உள்ள வேறுபாடா நான் புரிஞ்சுக்கிறேன்.